185 லட்சம் கோடி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட கடன். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 8ல இருந்து 10 லட்சம் கோடி கடன்னு புள்ளி விவரங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நம்ம நாட்டுல ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட பிரைஸுக்கு ஏத்த மாதிரி டாக்ஸ் அமௌண்ட் மாறும். சோ நாளையில இருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். நீங்க கடையில ஒரு நாளைக்கு என்னென்னலாம் பொருள் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி, பருப்பு, கடுகு, பெட்ரோல்னு நீங்க ஒரு அடி காசு கொடுக்கும் போதும் 10 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டா 1 ரூபாய் வீதத்தை ஒரு டப்பால சேர்த்துக்கிட்டே வாங்க. மாச கடைசியில அந்த டப்பாவை திறந்து பார்க்கும் போது அதுக்குள்ள ஆயிரக்கணக்கில் காசு இருக்கும். அந்த காசு என்னன்னு தெரியுமா? அதுதான் நீங்க ஒவ்வொரு பொருளுக்கும் கவர்மெண்ட் கட்டுற இன்டைரக்ட் டாக்ஸ். இங்கதான் ஒரு கசப்பான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இலவசங்களுக்காக நம்ம கவர்மெண்ட் வாங்குற அதிகப்படியான கடனால டாக்ஸே இல்லாத ஒரு அத்தியாவசிய பொருளுக்கு டாக்ஸ் போடுற நிலைமையும், டாக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்க ஒரு பொருளுக்கு டாக்ஸோட விலையை ஏத்துற கட்டாயமும் நம்ம அரசாங்கத்துக்கு ஏற்படுது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கடனை வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF இருந்து வாங்கும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் RBI அண்ட் PPLFD இருந்து வாங்கும். உலகத்துல கடனே இல்லாத நாடே கிடையாது. எப்படி ஒரு பிசினஸ் மேன் ஒரு கடனை வாங்கி தன்னோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாரோ, அதே மாதிரி கவர்மெண்ட் ஒரு கடனை வாங்கி அதை போர்ட், இண்டஸ்ட்ரீஸ், ஹைவே, மெட்ரோ ட்ரெயின், ஏர்போர்ட், டேம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவழிச்சா அது ஒரு ஹெல்தியான கடன். ஆனா வாங்கின கடன்ல தற்காலிகமான திட்டங்கள், இலவசங்களுக்கு மட்டுமே செலவு பண்ணி அழிச்சா நம்ம எதிர்கால பொருளாதாரம் ரொம்ப மோசமாயிடும். ஆனா என்ன ஒரு கொடுமை தெரியுமா? எனக்கே அந்த இலவசம் அப்படின்னு கேக்குறவங்க விட எனக்கே அந்த இலவசம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு கேக்குறவங்க தான் அதிகம். இந்த இலவசங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம்பா அப்படின்னு மக்கள் என்னைக்கு முடிவெடுக்கிறாங்களோ அப்பதான் சில வருஷங்கள்ல அவங்க கையில பணம் நிறைய வந்து சேரும். அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு கையில 1000 ரூபாய் இலவசமா தரும் போது சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே சமயத்துல இன்னொரு கையில பெட்ரோல், டீசல்னு டாக்ஸ் ஏத்தது மூலியமாவும் நம்மளோட தினசரி எசென்சியல் பொருளான இந்த உப்புல இருந்து கருவேப்பிலை வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் கட்டு இன்டைரக்ட் டாக்ஸ் மூலியமாவும் இந்த 1000 ரூபாய் விட அதிகமான பணம் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்தது. இது பேர் இலவசமா? ஒருத்தர் சும்மா உட்கார வச்சு 100 ரூபாய் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்க வச்சா அது அவங்க குடும்பத்துக்கு கௌரவமா இருக்கும், நாடும் முன்னேறும். அதனால இந்த இலவசங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்மளோட அத்தியாவசிய பொருட்களுக்கு முழுசா வரிவில கொடுத்தாலே நம்ம மக்கள் கையில தானாவே மாசம் மாசம் ஆயிரக்கணக்கில் காசு மிஞ்சும். கடன் வாங்குறது தப்பு இல்ல, ஆனா அது எப்படி செலவு செய்யப்படுதுன்றதுதான் முக்கியம்.